சர்ப்ப சத்ரு யாகம், அதாவது தீயில பாம்புகளை பலியிடுற ஒரு யாகம். இந்த யாகத்தை ஒருத்தர் நடத்தியும் காட்டியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த யாகம் எப்ப நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு எதனால நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம போக வேண்டியது மகாபாரதத்துக்கு. அப்போ பாண்டவர் குலத்துல பிறந்து அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் மன்னர் பரஷிட். மன்னர் பரஷிட் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாருங்க. அப்போ மன்னருக்கு சரியான தண்ணி தாகம் எடுத்துருது. சுத்தியும் பாக்குறாரு, எங்கேயுமே ஆற்று நீரோ இல்ல நீர்வீழ்ச்சியோ எதுவுமே இல்ல. அப்போதான் தூரத்துல ஒரு முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத மன்னர் பரஷிட் பாக்குறாருங்க. உடனடியாக அந்த முனிவர்கிட்ட போய் தனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேட்கிறாருங்க. ஆனா தியான நிலையில இருந்த அந்த முனிவரோ மன்னர் கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தியான நிலையிலே அமர்ந்திருக்காருங்க. இதை பார்த்த கையோட மன்னருக்கு சரியான கோபம் வந்துருது. அப்போ பக்கத்துல காட்டுல போய்கிட்டு இருந்த ஒரு பாம்பை பிடிச்சி அதை கொன்னு முனிவரோட கழுத்துல சுத்தி விட்டுட்டு வந்துடுறாருங்க மன்னர் பரஷிட். இது எதனால அவர் செஞ்சாருன்னா, அவரோட கேள்விக்கு பதில் சொல்லாத முனிவரை தண்டிக்கிற விதமாகவும் அந்த முனிவரை அவமானப்படுத்திய விதமாகவும் இப்படி பண்ணிடுறாருங்க. அதே நேரத்துல அந்த காட்டுக்கு முனிவரோட மகனான ஸ்ரீங்கன் அப்படின்றவர் அவர் தந்தையை பார்க்கறதுக்கு வராருங்க. அப்போ அவர் தந்தை கழுத்துல இந்த மாதிரி ஒரு பாம்பு சுத்தி இருக்கிறத பார்த்து ஸ்ரீங்கன் மிகவும் அதிர்ச்சி ஆகுறாருங்க. அப்போ அவரோட ஞான திருஷ்டியில மன்னர் காட்டுக்கு வந்ததும் அவரோட தந்தையை அவமானப்படுத்ததும் ஸ்ரீங்கனுக்கு தெரிய வருது. அப்போதான் ஸ்ரீங்கன் மன்னருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாருங்க. அதாவது 7 இரவுக்குள்ள மன்னர் ஒரு நாகம் தீண்டி தான் இறப்பாரு அப்படின்னு ஒரு சாபத்தை மன்னர் பரஷிட்டுக்கு ஸ்ரீங்கன் கொடுத்துறாருங்க. இந்த சாபத்தை தசாங்கன் என்றும் நாகம் தாங்க வாங்கிக்கிறாரு. அதாவது ஸ்ரீங்கன் மன்னருக்கு கொடுத்த சாபத்தைப்படி 7 இரவுக்குள்ள மன்னர் பரஷிட்ட இந்த தசாங்கன் நாகம் தான் தீண்டி கொல்ல போறாருங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. நாக குலத்துக்கும் பாண்டவர்களுக்கும் இப்பதான் முதல் முறையா பிரச்சனை ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, மன்னர் பரஷிட் அபிமன்யோட மகன், அபிமன்யு அர்ஜுனனோட மகன். அப்போ அர்ஜுனன் ஒரு தடவை இந்திரபிரசத்தம் அப்படின்னு ஒரு ஆட்சியை நிறுவனத்துக்காக கண்டவா என்ற ஒரு காட்டை தீ வச்சு கொளுத்திடுறாருங்க. அப்போ அந்த காடு முழுவதுமாக எரிஞ்சு போயிருது. அந்த கண்டவா காட்டுக்குள்ளதான் தசாகனும் தசாகனோட இனங்களும் வாழ்ந்து வந்தாங்க. சோ அர்ஜுனன் வச்ச தீ அப்போ தசாங்கனோட மனைவியான ஒரு பெண் நாகம் இறந்து போயிருதுங்க. இந்த ஒரு காரணத்தினால அப்போவே தசாகன் நாகம் அர்ஜுனோட வம்சத்தையே அழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு தாங்க இருந்தாரு. இப்போ மன்னர் பரஷிட் மூலியமா அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாரு. அதாவது இதனால அவருக்கு 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அவர் மனைவி சாவுக்கு காரணமான அர்ஜுனோட வம்சத்தையும் அழிச்ச மாதிரி இருக்கும். அதே சமயம் ஸ்ரீங்கனோட சாபத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸ்ரீங்கன் கொடுத்த சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் பரஷிட் உடனடியாக அரசபையை கூட்டுறாருங்க. அதாவது இந்த சாபத்திலிருந்து எப்படி விமோச்சனம் பண்றதுன்றத அவரோட குருங்க கிட்ட கேட்கிறாரு. அப்போ அவங்க குரு சொன்ன தீர்வு என்னன்னா, 7 இரவை எப்படியாச்சும் மன்னர் பரஷிட் கடந்துட்டாருன்னா 8வது இரவு இந்த சாபம் இல்லாம போயிடும். அப்போ மன்னர் பரஷிட் இந்த சாபத்திலிருந்து தப்பிச்சிடலான்னு சொல்றாருங்க. 6 இரவுகளை ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருந்து மன்னர் பரஷிட் கடந்து வந்துடுறாருங்க. தசாகன் நாகமும் எப்படியோ முயற்சி பண்றாரு மன்னரை தீண்டிடணும்னு. ஆனா அவரோட எல்லா முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருதுங்க. இப்போ 7வது இரவும் ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த 7வது இரவு முடியறதுக்குள்ள மன்னரை தீண்டியே ஆகணும்னு சொல்லி தசாகன் நாகம் அரண்மனையை சுத்தி வராருங்க. அப்போதான் அவரு ஒரு விஷயத்த பாக்குறாரு. அதாவது மன்னர் இரவு நேரத்துல சாப்பிட்றதுக்காக பழங்கூடைய பணியாளர்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தசாகன் நாகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. திடீர்னு ஒரு புழுவா மாறி அந்த பழங்கூடையில இருந்த ஒரு பழத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாருங்க. இந்த விஷயம் தெரியாத பணியாளர்கள் பழங்கொடியை எடுத்துட்டு போய் மன்னர் முன்னுக்கு வச்சிடறாங்க மன்னர் சாப்பிட்றதுக்காக. அதே போல மன்னரும் அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஒரு கடிக்கிறாருங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு புழுவை வெளியாகிறத மன்னர் பாக்குறாருங்க. அந்த புழுவை பார்த்த கேட மன்னருக்கு தெரிஞ்சிருச்சு, இது தசாகன் நாகம் தான் மாறு வேடத்துல வந்திருக்காருன்னு. கண் இமைக்கிற நேரத்துல அந்த புழுவை மிகப்பெரிய ஒரு நாகமா மாறி மன்னரோட கழுத்திலே தீண்டி அந்த கட்டத்திலே மன்னரோட உயிரும் அவர் விட்டு பிரியுதுங்க. இப்போ தசாகன் நாகத்துக்கு சரியான கொண்டாட்டங்க. ஒண்ணு, அவர் மனைவி சாவுக்கு காரணமான அர்ஜுனோட வம்சத்தை பழி வாங்கியாச்சு. 2வது, ஸ்ரீங்கன் கொடுத்த சாபத்தையும் நிவர்த்தி பண்ணியாச்சு. அதனால அந்த இடத்த விட்டு ரொம்ப சந்தோஷமா போறாருங்க. ஆனா பாவம் அப்ப தசாகன் நாகத்துக்கு தெரியாது, இதுதான் அவரோட இனமே பிற்காலத்துல அழிய போறதுக்கான ஒரு பிள்ளையார் சுழின்னு. ஏன்னா மன்னர் பரஷிட்டுக்கு ஒரு மகன் இருக்காருங்க. அவரு தாங்க அரசன் ஜனமே ஜெயன். இந்த ஜனமே ஜெயன் தான் நம்மளோட கதையோட ஹீரோவும் கூட. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சுன்றத நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம்.